ஹே ஹாய், திஸ் கமிஷ். நான் இதை வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் நான் இப்போ ட்ராவலில் இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ இப்படி தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வில் கோ ஃபார் பெட்டர் ரெசல்யூஷன்ஸ். இன்றைக்கி மார்னிங்கு நாமெல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கக்குள்ளே ஒரு 7:30 இருக்கும். நாமெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்போம். நம்மள இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருப்போம். இதில் அந்த டைமில் வந்து பார்த்தா சில ஏரியாலாம் வந்து பார்த்தா சில வேர்ல்டு கார்னரில் வந்து பார்க்கக்குள்ள என் அக்காவை காணும், தம்பியை காணும், தங்கச்சியை காணுன்ற மாதிரியான சில ஓலங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நமக்கு தெரியல. நீங்கள் எத்தனை பேர் இன்ஸ்டா இன்றைக்கி யூஸ் பண்ணிங்கன்னு தெரில. பட் காலையிலேருந்து ஆல்மோஸ்ட் நான் ஓப்பன் பண்ண நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கக்குள்ள இந்த மாதிரி எர்த்குவேக் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து எங்கேன்னு பார்த்தா எங்கேயெல்லாம் இல்லை, நம்ம ஃபிலிப்பைன்ஸில் தான், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம சைனாவுக்கு கீழே தான் வந்து ஃபிலிப்பைன்ஸ் இருக்குது. ஓகேவா? மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.8 ரிக்டர் அளவுகோலில் வந்து ஒரு எர்த்குவேக் வந்து வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தா இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்து பார்க்கக்குள்ள ஒரு 32 பீப்புள்ஸ் வந்து இறந்துருக்காங்கன்னும், ஒரு 200க்கு மேலே வந்து காணல அப்படின்னும், இன்னும் நிறைய பேர் வந்து என்னோடய அக்கா காணும், தங்கச்சி காணும், தம்பி காணும், அப்பா அம்மாவை காணும், வேலைக்கு போனவங்க இன்னும் காணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸிங் கேசஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது காலையிலேருந்து. இதில் வந்து இன்னொன்று பார்க்கக்குள்ள இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி ஃபிலிப்பைன்ஸை மட்டும் அட்டாக் பண்ணல, இந்தோனேஷியாவை அட்டாக் பண்ணியிருக்கு, மலேசியாவை அட்டாக் பண்ணியிருக்கு. இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே அஃபெக்டாக இருக்குன்றது பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் ஃபிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, மலேசியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அண்ட் தென் வந்து பார்க்கல ஜப்பானில் வந்து இதுக்கான ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய ஒரு மாதிரியான ஒரு பேரழிவாக வந்து இது வந்து இப்போ இருந்துட்டுருக்கு. இதை பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ரெகுலராக வீடியோ போடலாம், ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு போடலான்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். பட் இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு தெரில. இதை பார்த்துட்டு ஃப்யூச்சரில் என்னால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வில் கோ ஹெட் ஃபார் த பெட்டர் வீடியோஸ் அண்ட் தென் பெட்டர் வேர்ல்டு. இந்த எர்த்குவேக் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் ஃபிலிப்பைன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலேயும் இதுக்கான இது இருக்குது, ஜப்பானில் வந்துருக்கு, ஈவன் இந்தோனேஷியாவில் கூட இதுக்கான பாதிப்புகள் வந்திருக்கு. இது இன்னொரு விஷயம்னு பார்த்தா எப்பயுமே எர்த்குவேக் வந்து அது எர்த்குவேக்கோட மட்டும் நிற்காது. இது கூட வந்து சுனாமிக்கான அலர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துருச்சு. இப்போது அங்கே வந்து வேவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வீடியோஸில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 to 3 மீட்டர்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு அதுக்கான வேவ்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னொன்று ஒரு ஸ்கூல் வீடியோஸ்லாம் பார்த்தேன், நான் உங்களுக்கு வந்து இதில் வரும் லிங்கில் உங்களுக்கு கீழே போடுறேன், நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது வந்து எங்கே இதுக்கான இந்த நிலநடுக்கம் கரெக்டாக எந்த ரீஜனில் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கக்குள்ள பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, சதர்ன் ஃபிலிப்பைன்ஸ் ரீஜனில் தான் வந்து இது நடந்திருக்கு. இதுக்கு வந்து இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து வாலண்டியராக வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க, ஃப்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க, நியூசிலாந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இதில் வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஈவன் தோ இருந்தாலும் சில